பெண்களுக்கு மத்திய அரசு வழங்கிய குட் நியூஸ். PMAY திட்டம் குறித்த அறிவிப்பு. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எத்தனை வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்ற விவரங்களை அமைச்சர் கூறினார். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஏழைகளுக்கு ஒரு முக்கிய திட்டமாக மாறியுள்ளது. இந்த திட்டம் கடன் வாங்குபவர்களுக்கு வீடுகளை வாங்குவதற்கும் கட்டுவதற்கும் வட்டியில் சலுகை அளிக்கிறது. நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் வசிக்கும் மக்கள் மிக குறைந்த செலவில் சொந்த வீடுகளை கட்டலாம். சமீபத்தில் 2024-25 பட்ஜெட்டில் PMAY திட்டத்திற்கு ரூபாய் 10 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்ய முன்மொழிய பட்டது. ஆனால் தற்போது வரை பிரதமர் ஆவாஸ் யோஜனா நகர்ப்புற திட்டத்தின் கீழ் 89 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகள் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன என்று மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சர் டோகன் சாஹி ராஜ்யசபாவில் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் பதிலளித்திருந்தார். PMAY நகர்ப்புற திட்டத்தின் பயனாளிகள் பற்றி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வீடுகள் யாருடைய பெயரில் உள்ளன என்பதை கண்டறிய மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் முதன்மை கடன் நிறுவனங்கள் ஆகியவற்றிலிருந்து தகவல் சேகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்த தகவலின்படி 16.79 லட்சம் வீடுகள் ஆண்கள் பெயரில் உள்ளன. 49.63 லட்சம் வீடுகள் பெண்களின் பெயரில் மட்டுமே உள்ளன. 39.44 லட்சம் வீடுகள் ஆண், பெண் இருவரின் பெயரிலும் உள்ளன. அதாவது மொத்தம் 89 லட்சம் வீடுகள் பெண்களின் பெயரில் உள்ளன என்று மத்திய அமைச்சர் டோகன் சாஹி கூறினார். 2 லட்சம் கோடி நிதியுதவி. இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு மொத்தம் ரூபாய் 2 லட்சம் கோடியை வழங்கியுள்ளது. இந்த பணத்தில் ரூபாய் 1.64 லட்சம் கோடி மாநில அரசுகள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மத்திய அரசு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது. இத்திட்டத்திற்காக மாநில அரசுகளும் யூனியன் பிரதேச அரசுகளும் மத்திய அரசிடம் சில பரிந்துரைகளை முன்வைத்துள்ளன. அந்த திட்டங்களின்படி 118.64 லட்சம் வீடுகளை கட்ட மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இத்திட்டத்திற்கான மொத்த செலவு 8.07 லட்சம் கோடி ரூபாய். 2 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கும். இதுவரை 114.40 லட்சம் வீடுகள் கட்டப்படும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் 85.43 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு ஏழை மக்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எத்தனை வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்ற விவரங்களை அமைச்சர் கூறினார். 2024-25 பட்ஜெட்டில் PMAY அர்பன் 2.0 திட்டம் நகரங்களில் வசிக்கும் 1 கோடி குடும்பங்களுக்கு வீடுகள் கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு மொத்தம் ரூபாய் 10 லட்சம் கோடி செலவிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் மத்திய அரசு ரூபாய் 2.20 லட்சம் கோடியை வழங்கும். இந்த கடன் இணைக்கப்பட்ட மானிய திட்டத்தின் மூலம் ஏழைகள் அனைவருக்கும் உறுதியான வீடு கட்டுவதுதான் பிரதமர் நரேந்திர மோடியின் நோக்கம். மோடி அரசின் மூலம் பெண்கள் ஏற்கனவே பல வழிகளில் பயனடைந்து வருகின்றனர். வீடுகள் விஷயத்திலும் பெண்கள் அதிக பலன் அடைவதாக சமீபத்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.